வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 26வது நாளோட கேமு. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டியிருந்தோம். அதே மாதிரி ஸ்விக்கியை ஒரு 50 நாள் ஓட்டி எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும்னு தான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே வரேன். பார்க்காதவங்க பாருங்கள். இதை முடிச்சுட்டு பெங்களூருக்கு ஓட்டலான்னு ரெடியாக இருக்கேன். யாராச்சும் பெங்களூரில் யாராச்சும் நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அங்கே இருக்க மேன்சன் பிஜி ஹாஸ்டல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். இடையில வந்து அம்மாவோட நினைவு நாள்ன்றனால எல்லா சைடும் அன்னதானமும் ப்ளஸ் சேலை, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு சரி சாப்பிட போகலான்னு இந்த ஒரு ஆர்டர் இருக்குது, அதை போய் கொடுத்துட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் போனால் இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி அதையும் பார்த்து முடிச்சுட்டு சரி சாப்பிட்லான்னு போனால் இல்லை காலியாகிடுச்சு. சரின்ட்டு கச்சோரி வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் சென்னையில் வந்து மழை பெஞ்சிருச்சு, எல்லா சைடும் தண்ணி எடுக்கல அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிருந்தாங்க. டிவியில் பார்த்துருந்தேன். ஆனால் டே நைட்டு ஃபுல்லாமே நாங்கள் தான் ஓட்டுறோம். எங்களுக்கு தெரியும் தண்ணி இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு 1 ஹவர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது ஃப்ளோட்டிங் போட்டில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். மற்றபடி குறை சொல்கிறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா பார்க்குறவங்க எங்களுக்கு தான் தெரியும், ஓட்டுறவங்க எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து ஈவினிங் நேரத்தில் அப்படியே ஒரு 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டு, ஒரு கலக்கி வாங்கி சாப்பிட்டு, அதுக்கடுத்து ஏன்னா மதியம் சாப்பிடவே இல்லைன்ட்டு அப்படியே பரோட்டா வாங்கி சாப்பிட்டு, அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். ஆர்டர் 1 பை 1ஆகவும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இடையில ஒரு கஸ்டமருக்கு இந்த ஆர்டர் போய் டெலிவரி பண்ணும்போது 7வது மாடி அவங்க வீட்டுக்கு போகும்போது லிஃப்ட் எடுக்கலை போகும்போது. சரின்ட்டு பொறுமையாக ஏறிட்டு அவங்களுக்கு 5வது மாடியிலே கால் பண்ணேன். மேடம் லிஃப்ட் எடுக்கல, நான் மேலே தான் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு. ஐயோ இருங்கப்பா செக்யூரிட்டி கொடுங்கப்பான்னு. இல்லை மேடம் 5வது மாடியே வந்துட்டேன் இருங்கன்ட்டு அப்படி 7வது மாடி போயிட்டு அவங்க கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணும்போது அவங்க திருதுப்புன்னு ₹100 டிப்ஸு கொடுத்துட்டாங்க. இல்லைப்பா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க எடுன்னு. அப்புறமேல் லிஃப்ட்டை பார்த்தா எடுக்குது. சரி ஓகே வந்ததுக்கு லாபம் ₹100 அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக இறங்கியாச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட் ஆர்டர் 1 பை 1ஆகவும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி லாஸ்ட் ஆர்டர் எங்கடான்னு பார்த்தா பிலாலில் தான் போட்டிருந்தாங்க. சரி அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொடுத்தாச்சு. அப்படியே சரி கிளம்பும்போது பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே 2 தோசையை வாங்கி சாப்பிட்ருவோன்ட்டு 2 தோசையை வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூமுக்கு போகும் மணியை பார்க்கும்போது 1:36 ஆயிடுச்சு ரூமுக்கு. சரி அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹3157 ஓட்டியிருந்தோம். அதில் ஆஃப்லைன் டிப்ஸ் வந்து அந்த ₹100 வந்துருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா ₹515. இதை கழிச்சது போக நம்ம கை கிடச்சது ₹2742 கிடச்சிருச்சு. ஓகே பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.